வணக்கம். இந்த கன்சியூமர் கேஸஸில எவிடன்ஸ்ன்னு சொல்றீங்களே சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க இல்லையா? சார் எதுக்கு எடுத்தாலும் எவிடன்ஸ்ன்னே பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு சார் நீங்க வக்கீலு அப்படின்னா, நாங்க வக்கீல் வந்து கோர்ட்ல வந்து எவிடன்ஸ் தாங்க பேசுவோம். புரியுதுங்களா? அத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. எவிடன்ஸ்ன்றீங்க. எப்ப பார்த்தாலும் உங்களோட வீடியோல ஃபேமிலி லா வீடியோ எடுத்து பார்த்தா எவிடன்ஸு, கன்சியூமர்ல பார்த்தா எவிடன்ஸு, கிரிமினல் கேஸ்ல எவிடன்ஸு. எப்ப பார்த்தாலும் எவிடன்ஸ்ன்னு பேசிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். எவிடன்ஸ்னா எப்படி சார் அதை சேகரிக்கிறது அப்படின்னா, அது சொல்கிறேன் பாருங்கள். எவிடன்ஸ்னா உங்ககிட்டயே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். தெரியல. சரிங்களா? இப்போது என்னோட கிளையண்ட் ஒருத்தர், அவர் என்ன அதை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. என்னோட கிளையண்ட் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு மவுண்ட் ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கினார். சரிங்களா? ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்குறாரு, ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலமாக. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஜப்தி ஏலம் ஏலம் விடுது, ஆன்லைன் ஏலம். ஆன்லைன் ஏலத்தில் இவர் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு. ஓகேங்களா? ஆன்லைன் ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு ஏலம் எடுக்கிறாங்களோ அன்றைக்கே காசு கட்டணும். அதுக்கு உண்டான காசை இவர் கட்டிடுறாரு. காசு கட்டின உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சேல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்றத்தை கொடுக்குறாங்க. இது போல் ஐஓபி பேங்க் வந்து ஆன்லைன் ஏலம் விட்டாங்க. அந்த ஆன்லைன் ஏலத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ ரூபா, 8,00,000 கட்டி இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிட்டீங்க. இனிமேல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு சேல் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஐஓபி பேங்க் இதை பண்ணுது. அவரும் அந்த சேல் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாரு. சேல் சர்டிஃபிகேட்ன்றது என்னதுங்க? இட் இஸ் நத்திங் பட் ஏ ரெசிப்ட். சரிங்களா? நீங்கள் பொருள் வாங்கினீங்க, காசு கொடுத்தீங்க, நாங்கள் பில்லு கொடுத்தோம். இதுதான் சேல் சர்டிஃபிகேட், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஆனால் நம்ம சொத்து வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம், கிரயப்பத்திரம், சேல் டீட், இதை பதிவு பண்ணணும். இதை பதிவு பண்ணி கொடுத்தாங்களா? இதை பதிவு பண்ணி கொடுக்கவே இல்லை. 2 வருஷமாக அதை அலைய விட்டாங்க. சரிங்களா? அவர் என்னுடைய கிளையண்ட் தான், என்னுடைய நண்பரும் என்னுடைய சகோதரரும் அவர். சரிங்களா? என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் கிடையாது, உடன் பிறவா சகோதரர், என்னுடைய நண்பர். சரிங்களா? சார் இந்த மாதிரி சார், நான் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறேன். நல்ல நல்ல பையன். ஓகேங்களா? தங்கமான பையன். சரிங்களா? இதில் என்ன மேட்டர்னா சார், நான் வந்து மவுண்ட் ரோட்டில் இந்த வயசில் 35 வயசுக்குள்ளே நான் வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு சின்ன ஒரு 200 சதுரடி வாங்குறேன் சார். அதுவே ஒரு 18,00,000 30,00,000 போயிடுச்சு. சரி, அதை ஒரு சில ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்குறாரு. அது ஆன்லைன் ஏலத்தில் வாங்குறாரு. ஐஓபி என்ன சொல்லுது, ஏன்னா ஐஓபின்றது நேஷனலிஸ்ட் பேங்க். அந்த பேங்க் சொல்கிறது வந்து கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. கரெக்டாக நாணயமாக நேர்மையாக செயல்பட்டு ஆகணும் அந்த பேங்க். அந்த பேங்க் வந்து அப்போ அந்த பேங்க் என்ன அமௌண்ட் சொல்லுதோ அந்த அமௌண்ட்டை இவர் கட்டிட்டாரு. சேல் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாச்சு. சேல் சர்டிஃபிகேட்டு தான் பேங்க்காரங்க கொடுத்தாங்களே தவிர, சேல் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதுமா? சேல் டீடை வந்து அவங்க பதிவு பண்ணி தரணும். அதை பதிவு பண்ணி தரவே இல்லை. 2 வருஷம் ஆச்சு. அந்த பேங்க்குக்கு வந்து நடையாக நடக்கிறாரு, ஒன்றும் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நடையாக நடந்தால் அந்த பேங்க்காரங்க கண்டுக்கவே இல்லை. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஐஓபி பேங்க்கு, நாங்கள் கவர்மெண்ட் பேங்க்கு, நேஷனலிஸ்ட் பேங்க், நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபு. சரியா? எங்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் அரைகுறையாக வேலை செஞ்சாலும் எங்களுக்கு 30ஆம் தேதியே சம்பளம் வந்துடும். சரியா? நான் ஏற்கனவே உனக்கு பண்ணி கொடுத்தவர் இந்த பிரான்ச்சை விட்டு வேறு பிரான்ச்சுக்கு மாறிட்டார். நான் இப்போ வந்தவன், என்கிட்ட இப்போ தான் நீ கொடுத்துருக்குற, கொஞ்சம் காலம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுத்தடிச்சிருக்கிறாங்க. இழுத்தடித்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட வராரு. நம்ம என்ன பண்ணுறோம், சார் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட சைட்டில் இருந்து ஐஓபி பேங்க்குக்கு நேரில் போங்க. நீங்கள் நேரில் போனோடனே ஐஓபி ஹெட் ஆஃபீஸ் போங்க, மவுண்ட் ரோடு போங்க. அங்கே போன உடனே அவங்க கேமராலாம் இருக்கும், கேமரா முன்னாடி நில்லுங்க. நீங்கள் என்ட்ரி பாஸ் போடுங்க. உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டை எடுத்துக்கிட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த உங்கள் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஐஓபி பேங்க்குக்கு போகிறீங்க, மவுண்ட் ரோடுக்கு போகிறீங்க, மெயின் ரோடு அந்த பிரான்ச்சுக்கு போகிறீங்க. போன உடனே அவங்க ஒரு ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிக்கோங்க. அதுதான் என்ட்ரி ஸ்லிப்பு, அதுதான் எவிடன்ஸு. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி போய் நில்லுங்க. அங்கே கேமராவில் உங்கள் முகத்தை காட்டுங்க. அதுக்கப்புறம் அதான் அந்த என்ட்ரி, இப்போ நீங்கள் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வேப்பேரி போனீங்கன்னா உங்களை வந்து செக் பண்ணி அனுப்புவான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு என்ட்ரி ஸ்லிப்பு கொடுப்பான். அந்த ஸ்லிப்பெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜருக்கு வந்து ரைட்டிங்கில் ஒரு இமெயில் அனுப்புங்க, ஒரு ரெஜிஸ்டர்டு போஸ்ட் ஒன்று அனுப்புங்க. அது அனுப்பி அவங்க பதில் தரல அப்படின்னா நம்ம நோட்டீஸ் அனுப்புவோம். நம்ம நோட்டீஸும் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பிச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்ம இந்த நோட்டீஸ் வந்து டு த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி ஐஓபி பேங்க்குக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சோம். ஓகேங்களா? அதுக்கும் அவங்க சரிப்பட்டு வரல. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க்குக்கு தெரியப்படுத்தணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கேயும் எந்த ஆக்ஷனும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அப்போ கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஆஃப் ஃபைல் பண்ணோம். இது போல் எங்களுக்கு சேல் சர்டிஃபிகேட்டு தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து சேல் டீடை அவங்க பதிவு பண்ணி தரலை. அப்படி பதிவு பண்ணி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து கோர்ட்டில் காமிக்க சொல்லுங்கள். இதுதான் மேட்ரு. இப்போ சேல் டீடை அவங்க பதிவு பண்ணி கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கொண்டு வந்து டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் காமிச்சிருப்பாங்க. இப்போ அதை காட்டவே இல்லையா அவங்க? அப்போ இல்லையே, பண்ணி கொடுத்தா தானே, பண்ணி கொடுக்கவே இல்லையே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேஸ் வந்து நம்ம பக்கம் நிற்கிது. இதுதான் மேட்ரு. சரிங்களா? அந்த மாதிரி இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரி. சரிங்களா? பெரிய ஆளுங்க அவங்க. அந்த ஆஸ்பத்திரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு அம்மா வராங்க.
ஓகேங்களா? அது பேர் என்ன? அந்த கர்ப்பப்பை சொல்றவங்க யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்களே, கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? பெரிய ஆஸ்பத்திரி, மிகப்பெரிய ஆளுங்க அவங்க. சரிங்களா? அ நல்ல டைப் தான், இல்லன்னு சொல்லல. எனக்கு அந்த முதலாளிங்களெல்லாம் நல்லா தெரியும். அந்த அந்த ஆஸ்பத்திரி ஓனருங்களெல்லாம் நல்லா தெரியும். ஓகேங்களா? அவங்களுக்கு என் மேல நல்ல மரியாதை உண்டு. எனக்கும் அவங்க மேல நல்ல மரியாதை உண்டு. சரிங்களா? பெயர் சொல்ல விரும்பல. இதில என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு அம்மா வந்து இதுக்கு வராங்க. அது பேர் என்ன? கர்ப்பப்பை கர்ப்பப்பை ரிமூவலுக்காக வராங்க. சரிங்களா? வரும்பொழுது இவங்க கர்ப்பப்பை ரிமூவ் பண்றத பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத பண்ணிட்டாங்க. சேர்ந்து அந்த மூத்திர பைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அத கட் பண்ணி விட்டாங்க. அந்த மூத்திர பைன்றத கட் பண்ணி விட்டதுனால என்ன ஆயிப்போச்சு, அந்த அம்மா வந்து ஒரு நாளைக்கு நம்ம 5 முறை, ஒரு நாளைக்கு 10 முறை நம்ம யூரின் போறோம்னா, அவங்க ஒரு நாளைக்கு 40 முறை, 50 முறை யூரின் போவாங்க. ஏன்னா, அது வந்து அங்க நிக்க மாட்டேங்குது. அந்த மூத்திர பையில வந்து என்ன ஆகுதுன்னா, அத கட் பண்ணி விட்டுர்றாங்க பார்த்தீங்களா? அதாவது அந்த இத கட் பண்ணி விட்டுற அந்த டியூப் ஏதோ கட் பண்ணி விட்டாங்க போல இருக்கு. நான் மெடிக்கல் கிடையாது, எனக்கு தெரியாது. எனக்கு டாக்டர் கிடையாது நானு. அதனால என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு 50 முறை, 40 முறை அவங்க ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. உட்கார்ந்தாலும், நின்னாலும் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. உடனே அது வெளிய வந்துருது. இதுக்கு பேர் தான் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ். அன்ஃபேர். புரியுதுங்களா சொல்றது? இது டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ்னா என்ன அர்த்தம்? நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. காசு குடுத்து சர்வீஸ வாங்குறீங்க. இதே வேலைய போய் கவர்மெண்ட் ஜிஹெச்ல போய் இப்போ நீங்க பண்ணீங்கன்னா கேஸ் போட முடியுமா? கேஸ் போட முடியாது. கவர்மெண்ட் ஜிஹெச் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ராஜீவ் காந்தி மருத்துவமனை, சென்னை, ஆப்போசிட் டூ ரயில்வே ஸ்டேஷன், எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க இருக்குது பார்த்தீங்களா? அங்க போயிட்டு ஒரு ஒரு குறை நட ஒரு ஒரு குறைபாடு நடந்து போச்சுன்னா, நீங்க போய் கோர்ட்ல கேஸ் போட முடியாது. ஏன்னா அவங்க குடுக்குறது ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ் யார் எங்க குடுத்தாலும் நீங்க போய் கிளைம் பண்ண முடியாது. இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்க காசு குடுக்குறீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காசு குடுத்து நீங்க சேவைய வாங்குறீங்கன்னா, அப்ப அவங்க என்ன பண்ட்டாங்க அப்படின்னா, கர்ப்பப்பை ரிமூவ் பண்றத பண்ணிட்டு, தெரியாத்தனமா என்ன பண்ணிட்டாங்க, மூத்திர பையும் கட் பண்ணி விட்டாங்க. அதனால என்ன ஆயி போச்சு, அந்த அம்மா ஒரு நாளைக்கு 40 முறை, 50 முறை ஒண்ணுக்கு போகுது பாவம். ஓகேங்களா? இது எதனால? அந்த டாக்டர் பண்ணதுனால. ஓகேங்களா? குற்றச்சாட்டு இதுதான், அந்த டாக்டர் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மாவுக்கு அந்த அந்த ஆஸ்பத்திரியிலேயே ஒரு வேலையும் போட்டு குடுக்குறாங்க. "ஏம்மா, இந்த மாரிலாம் தப்பு நடந்து போச்சும்மா, பார்த்தும்மா, எதுவும் வெளிய சொல்லிடாத. பேரு கெட்டு போயிடும், ஆஸ்பத்திரி பேரு கெட்டு போயிடும். உனக்கு நான் ஒரு வேலை போட்டு குடுக்குறேன், உங்க சம்பளத்த போட்டு குடுக்குறேன்." அப்படின்னா கூட அந்த அம்மா வேலையில உட்காரும் பொழுது, வேலையில உட்காருது. ரிசப்ஷன் கவுண்டர்ல உட்காருதோ, அக்கவுண்டிங் கிளர்க்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உட்காருதோ, உட்கார்ந்து தண்ணீய குடிச்சா உடனே வெளிய போயிடுது. அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல், உடல் உபாதையை ஏற்படுத்திருச்சு அந்த அந்த மருத்துவமனை. சரிங்களா? அப்படின்றது குற்றச்சாட்டு. அந்த மருத்துவமனை அப்படி செய்து விட்டார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இது நடுவுல என்ன ஆயிப்போச்சு, அந்த அம்மா வந்து, "ஐயோ! உனக்கு இப்படி ஆயிப்போச்சு. உனக்கு உடல் உபாதை ஏற்பட்டு போச்சு. இனிமே நான் உன் கூட வாழ மாட்டேன்னு" சொல்லிட்டு, அந்த கணவர் வேற அந்த அந்த அம்மாவ வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டாங்க. இப்போ கர்ப்பப்பை ரிமூவலுக்காக தான் வந்து ஆஸ்பத்திரிக்கு வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த மூத்திர பைய கட் பண்ணி விட்டாங்க. கர்ப்பப்பைய தூக்கியாச்சு. இதனால 40 முறை ஒரு நாளைக்கு இது ஒண்ணுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு அவங்களுக்கு. உடல் உபாதை ஏற்பட்டு, இப்ப அவங்க கணவர் என்ன பண்றாங்க, "உன் கூட நான் வாழ மாட்டேன்னு" சொல்லிட்டு அந்த அம்மாவ வீட்ட விட்டு வெளிய தொரத்தி விடுறாரு. இப்ப இப்ப என்ன ஆயிப்போச்சு, அந்த அம்மாவுக்கு நிர்கதியா நிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து கேஸு. அப்ப இந்த கேஸ வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ யாராச்சும் தானே போய் பார்ட்டி இன் பெர்சன் ஆஜராக முடியுமா? முடியாது. பார்ட்டி இன் பெர்சன் ஆஜரானா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆவாது. கேஸ் டிஸ்மிஸ் ஆகும். அதுக்காக தான் வக்கீல கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? ஸோ, அப்ப இந்த குற்றச்சாட்ட நிரூபிக்கக்கூடிய அளவுல இவங்க கிட்ட டாக்குமென்டரி எவிடன்ஸ் இருக்கணும். என்ன எவிடன்ஸு? இவங்க என்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, என்னைக்கு என்னைக்கு அட்மிட் ஆனாங்க, எந்த டேட்ல, எந்த டைம்ல அட்மிட் ஆனாங்க, எவ்வளவு முறை கன்சல்டிங் போனாங்க, ஒவ்வொரு கன்சல்டிங்க்கும் பில் இருக்கணும். டிஸ்சார்ஜ் சம்மரி இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இல்லையா? ஸோ, எல்லா அதுக்கப்புறம் வந்து இவங்க நெறைய முறை இவங்க பிரைவேட் நோட்டீஸ், இவங்க வந்து பிரைவேட் லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. வக்கீல வச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. மெயினா அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு, இதெல்லாம் மெயினு. இதெல்லாம் கொண்டு போய் கோர்ட்ல குடுத்து, இது மாரி எனக்கு நான் மன உளைச்சல் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன் ஆயிருக்குது எனக்கு. என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு. இந்த மாரி இவங்க பண்ணிட்டாங்க. நான் வந்து கர்ப்பப்பை ரிமூவலுக்கு தான் நான் வந்தேன். ஆனா, அந்த மூத்திர பைய சேர்த்து கட் பண்ணி விட்டாங்க. அப்ப அது அது யார் கட் பண்ணுவாங்க? டெய்லர் என்ன துணியா அது? டெய்லரா கட் பண்ண முடியும்? டாக்டர் தான் அத பண்ண முடியும். டாக்டர் தெரிஞ்சு பண்ணாங்களோ, தெரியாம பண்ணாங்களோ, ஆக மொத்தம் என் வாழ்க்கை போச்சு. நான் ஒரு நாளைக்கு 40 முறை, 50 முறை நான் ஒண்ணுக்கு போய்க்கிட்டு இருக்கேன். இது எதனால? ஸோ, எனக்கு இவங்க இழப்பீடு தரணும். எனக்கு இவங்க 1,00,00,000 தரணும், 2,00,00,000 தரணும், 5,00,00,000 தரணும், 10,00,00,000 தரணும், 10,00,000 தரணும், 20,00,000 தரணும் அப்படின்னு கேஸ போடணும். ஓகேவா? அப்போ அவங்க அவங்க என்னன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனாங்களோ, அந்த எந்தெந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க, கன்சல்டிங் பண்ண பில்லு, டிஸ்சார்ஜ் சம்மரி, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு, எல்லாம் என்னென்ன லொட்டு லொசுக்கு எல்லா பேப்பரையும் கொண்டு வந்து வக்கீல்ட்ட குடுத்துறணும். அதுக்கப்புறம் அந்த வக்கீல் கேஸ் நடத்துவார். சரிங்களா? இதுதான் மேட்டர். அந்த இதில சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இந்த மாரி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸஸ் நெறையா வரும். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் நான் பார்த்ததில்ல. சரிங்களா? எதுக்கு நான் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸே பார்க்கக்கூடிய கன்சியூமர் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. சொல்றேன். அதாவது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அனுபவத்தின் மூலமா என்னோட சீனியர் அட்வொகேட் எனக்கு சொல்றத நான் சொல்றேன் உங்களுக்கு.
கரெக்டுங்களா? அதாவது இந்த கேஸை நான் தான் கவுன்சில் ஆன் ரெக்கார்டு கிடையாது. சரிங்களா? இந்த கேஸ் என் முன்னாடி தான் கேஸை கூப்பிடுறாங்க. சரிங்களா? ஓப்பன் கோர்ட்டில். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஐஓபி மேட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஐஓபின்றவர் நான் இந்த சொத்து வாங்கினேன். எனக்கு வந்து இவங்க சேல் சர்டிஃபிகேட்டை தான் பதிவு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் மேற்கொண்டு இந்த சொத்தை எனக்கு பதிவு பண்ணி தரலைங்க. கிரயப்பத்திரம் பண்ணலைங்க. கரெக்டுங்களா? நான் பேங்க்கில் 8 லட்ச ரூபா கொடுத்து பேங்க்கில் 8 லட்ச ரூபா கொடுத்தேன். சேல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சேல் சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த சொத்து எந்த ஆயிடுச்சா? கிரயத்தை பதிவு பண்ணி தரணும் இல்லை? கிரயத்தை பதிவு பண்ணி தரணும் இல்லை? கிரயத்தை பதிவு பண்ணலையே. பதிவு பண்ணி தரலையே. அப்படி பதிவு பண்ணி தந்திருந்தா, அப்படி பதிவு பண்ணி தந்த அந்த பேப்பரை, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்லுங்கள், அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கை அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வழிக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? இதுதான் மேட்ரு. ஏன் வந்து 2 வருஷமாக வந்து ஏன் நீங்கள் பண்ணி தரல? நீங்கள் வந்து இது சேல் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனேயே நீங்கள் பண்ணி தரணுமாச்சு. நீங்கள் ஏன் இதை தரலை? ஏன் இப்படி டிலே பண்ணீங்கன்னு கேட்குற கேள்விலாம் அங்கே பதில் கிடையாது ஐஓபிக்கு. கரெக்டுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஸ் என்னாவது நம்ம பக்கம் வருது. இதுதான் மேட்டர். கரெக்டுங்களா? ஸோ அதனால் உட்காந்தா எவிடன்ஸு, நின்னா எவிடன்ஸு, தண்ணி குடித்தா எவிடன்ஸு, சாப்பிட்டா எவிடன்ஸு, படுத்தா எவிடன்ஸு. எவிடன்ஸ்னா என்னது? உங்கள் வீட்டுக்குள்ளேயே கேமரா வைக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கேமரா வச்சிங்கன்னா நீங்கள் 10 முறை எழுந்துக்குவீங்க, 10 முறை தண்ணி குடிப்பீங்க, 10 முறை சாப்பிடுவீங்க, 10 முறை தூங்குவீங்க. எல்லாமே அங்கே வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி தான். கோர்ட்டுக்கு தேவை என்னது? மெடிக்கல் நெக்லிஜென்ஸாக பேப்பர் ரிப்போர்ட், பேப்பர் எவிடன்ஸ். இப்போ ஐஓபி போனீங்க. ஐஓபி எனக்கு சேல் சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. சேல் டீடு எனக்கு பதிவு பண்ணி தரல. அது டெஃபிஷியன்சி அவங்க சைட்டில் இருக்குதுன்றத டாக்குமெண்ட் இல்லைனாலே முடிஞ்சு போச்சு. டாக்குமெண்ட்டை உன்னால் சப்மிட் பண்ண முடியுமா? என்னால் முடியாதுங்க ஐயா. ஏன் முடியாது? டாக்குமெண்ட் இருந்தால் தானே சப்மிட் பண்ணுறதுக்கு. சேல் சர்டிஃபிகேட்டை பதிவு பண்ணி கொடுத்தா தானங்க வந்து டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுக்க முடியும். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு ஏபிசி ப்ரமோட்டர்னு ஒருத்தர் இருக்கிறார். நிலத்தை விற்கக்கூடியவர். நிலத்தை விற்கக்கூடியவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நிலம் வாங்கும் பொழுதே நாங்கள் உங்களுக்கு பட்டாவையும் சேர்த்து வாங்கி கொடுத்து விடுவோம். பட்டா அப்ளை பண்ணுறது இலவசமாக நாங்கள் பட்டா உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஆஃபரை அவர் வெளிவிடுறாரு. இவங்க என்ன ஒரு பார்ட்டி என்ன பண்ணுறாங்க? நிலத்தை வாங்குறாங்க. நிலத்தை வாங்கிட்டு நிலத்தை கிரயப்பத்திரம் மட்டும்தான் பதிவு பண்ணி தராங்க. நெக்ஸ்ட்டு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? பட்டா உங்களுக்கு இலவசமாக நாங்கள் பெயர் மாற்றம் பண்ணி கொடுப்போம், பட்டா வாங்கி கொடுப்போம், சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கி கொடுப்போம், டிடிசிபி அப்ரூவல் வாங்கி கொடுப்போம், அதை வாங்கி கொடுப்போம், இதை வாங்கி கொடுப்போம்னு ஆஃபர் விட்றீங்க. ஆஃபர் விட்டது மட்டும் வாய் வழியாக ஓப்பன் ஆஃபர், ஓரல் ஆஃபர் விட்டாலும் பரவாயில்ல. இப்போ பிரிண்டட் கேட்டலாக் எடுத்து கொடுக்குறாங்க, பிரிண்டட் ப்ரௌச்சர் எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? ஒரு பில்லு வேறு கொடுக்குறாங்க. இந்தாங்க, நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து லேண்டு வாங்கினீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் கிரயப்பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்துட்டோம், டாக்குமெண்ட் உங்கள் கையில் வாங்கி கொடுத்துட்டோம், சேல் டீடு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்லேருந்து, எஸ்ஆர்ஓ சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். இந்த பட்டா பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. பட்டாவை நாங்கள் உங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்துறோம், பட்டா வாங்கி கொடுத்துறோம், டிடிசிபி அப்ரூவலையும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்றோம், அதுக்கு ஒரு 20,000 கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த 20,000 அவங்ககிட்ட கேஷாக வாங்கிக்கிட்டு அதுக்கு பில்லு கொடுக்குறாங்க. அந்த பில்லில் என்ன வருது? ஏபிசி ப்ரமோட்டர் டு மிஸ்டர் சுரேந்திரன் நாடார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதில் என்ன போடுறாங்க? தேதியை போடுறாங்க. கம்பெனி பேர் இருக்குது, யார் சுரேந்திரன் நாடார் அதை வாங்குறாரு, தேதி இருக்குது, கம்பெனி பேர் இருக்குது, யார் வாங்குறானோ அவன் பேர் இருக்குது, அமௌண்ட் 20,000 ரூபாய் கேஷாக பெறப்பட்டதுன்னு அதில் போடுது. அதில் என்ன போடுறாங்க? பட்டா வாங்கி கொடுப்பதற்காக, பட்டா பெயர் மாற்றம் செய்து கொடுப்பதற்காக அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று டிடிசிபி அப்ரூவல் வாங்கி கொடுப்பதற்காக இந்த 20,000 ரூபாய் வாங்கப்படுகிறதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணி அந்த பில்லை உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. 20,000 உங்ககிட்ட வாங்கிட்டு பில்லு உங்களுக்கு வந்துடுது. ஆனால் 2 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் ஆகி அவங்க எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது பட்டா வாங்கி கொடுக்கலங்க, என்னங்க பண்ணுறீங்க, டிடிசிபி அப்ரூவல் வாங்கி கொடுக்கல, என்னங்க பண்ணுறீங்கன்னு அதுக்கு பதில் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே அவங்களுக்கு லெட்டர் அனுப்புறீங்க. லெட்டர் அனுப்பிட்டு உங்களுக்கு பதில் வரலையா, மறுபடியும் ஒரு லெட்டர் அனுப்புங்க. மறுபடியும் பதில் வரலையா, மறுபடியும் ஒரு 3வது லெட்டர் அனுப்புங்க. இப்படியே ஒரு 60 நாள் போகும். ஒரு 15 நாள் 20 நாள் கேப்பில் அனுப்புங்க. அப்புறம் இமெயில் அனுப்புங்க. அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட வந்து வக்கீல் வழியாக நோட்டீஸ் அனுப்புங்க. வக்கீல்கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் பயப்படுவாங்க, ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சியூமர் கேஸை ஃபைல் பண்ணணும். கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணால் இது போல் என்கிட்ட 20,000 காசு வாங்கினாங்க, இந்த வேலையை எனக்கு செஞ்சு தரலைங்க, அப்படி செஞ்சு கொடுத்துருந்தா அவங்க அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நிரூபணமாக டாக்குமெண்ட்டை அவங்கள தாக்கல் செய்ய சொல்லுங்கள். அவங்க டாக்குமெண்ட் தாக்கல் பண்ணலைன்னா அப்போ அவங்க பண்ணி கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்லி நான் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸு, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், மென்டல் அகனி, ஸ்ட்ரெஸ்ஸு, என்னை வந்து தே ஹவ் மேட் மீ டு ரன் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட்டு, அதனால் எனக்கு வந்து மென்டல் அகனி, எனக்கு 5 லட்ச ரூபா எனக்கு நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் வழக்கு தாக்கல் பண்ணலாம். இப்படி தான் கேஸை கொண்டு போனோம். சரிங்களா? இதை தான் கன்சியூமர் கேஸ் நடத்துகிற முறை. இன்னும் கடல் அளவு இருக்குது. இதை நான் சொல்கிறது எனக்கு டைம் பத்தாது, 15 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? கடல் அளவு உண்டு. நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் வெல்த். கன்சியூமர் கேஸுன்றது ஒரு கடல், சும்மா கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் நானே ஆஜராவேன், நானே பண்ணுவேன்றதை விட்டுறணும்.
வக்கீல்கிட்ட கொண்டு வந்து கேஸை ஒப்படைக்கணும். சரிங்களா? அந்தந்த கேஸ் அவங்கவங்க தான் பார்க்கணும். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் பார்க்கறதுக்குன்னு கன்சியூமர் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. அவங்கள போய் பார்க்கணும். ரியல் எஸ்டேட்டு, லீகல் ஒப்பீனியனு, பட்டா, சிட்டா அதுக்குன்னு அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ஃபேமிலி கேஸை அட்டன் பண்ணுறதுக்குன்னு டிவோர்ஸ் லாயர்ஸ் இருப்பாங்க. கரெக்டுங்களா? மர்டர் கேஸ் அட்டன் பண்ணுறதுக்கு லாயர்ஸ் இருப்பாங்க. ரெண்டல் டிஸ்பியூட் அட்டன் பண்ணுறதுக்கு கேஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரெண்டல் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. அவங்கள போய் பார்க்கணும். கரெக்டுங்களா? நீங்கள் போயிட்டு வெஜிடேரியன் கடையில் போய் உட்காந்துக்கிட்டு பிரியாணி கொண்டு வான்னு கேட்டால் வேலைக்கு ஆகாது. பிரியாணி கடையில் போய் உட்காந்துட்டு எனக்கு வந்து வெஜிடேரியன் சாப்பாடு கொண்டு வானா வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு வக்கீல் இருக்காங்க. கிரிமினல் சைடு பார்க்குற அட்வொகேட்ஸ்ட்டை கொண்டு போய் நீங்கள் சிவில் கேஸை கொடுக்கக்கூடாது. சிவில் கேஸ் பார்க்குறவங்க கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலாம், அதாவது என்னுடைய பாட்டை அவன் காப்பி அடிச்சிட்டான், என் கதையை திருடிட்டான், அந்த பேட்டன்ட்டு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அது ஐபிஆர், அது வேறு. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அது வேறு. அதனால் வந்து கிரிமினல் சைடு பார்க்குறவங்க கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஃபேமிலி கேஸ் கொடுத்தீங்கன்னா, ஃபேமிலி கேஸ் பார்க்குறவங்க கிட்ட கொண்டு வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் லீகல் ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியும். ஆனால் இன்டெப்த்தாக அவங்க என்ன பார்க்குறாங்கன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸை கொடுக்கணும். புரியுதுங்களா? இல்லைனா வந்து எல்லா அட்வொகேட்ஸும் கேஸ் அக்செப்ட் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். அட்வொகேட்ஸ் உங்களை ஏமாற்றுவாங்கன்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? ஸோ யார் யார் என்னென்ன இன்டெப்த்தாக நாலேஜ் இருக்கிறாங்களோ அதை விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட கேஸை கொடுங்க. புரியுதுங்களா? இதுதான் மேட்டர். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐஓபி மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த மூத்திரப்பை அதை வந்து அவங்க கட் பண்ணாங்க பற்றி, இதை வந்து குற்றச்சாட்டு. உடனே அந்த 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 ஆஸ்பத்திரியை நான் குறை சொல்லிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இது குற்றச்சாட்டு. கரெக்டுங்களா? இது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகுதா இல்லையான்றது கோர்ட்டு தான் முடிவு செய்யும், பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். புரியுதுங்களா? அதனால் வந்து நான் வந்து யாரையும் குறை சொல்லலை. சரிங்களா? இதுதான் மேட்டர். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.